5 மாநில தேர்தல் உச்சகட்டத்தை அடைந்திருக்குது. 9ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. கருத்து கணிப்பு முடிவுகளினுடைய கிளைமாக்ஸுக்கு நாம வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கோட கருத்து கணிப்பு முடிவுகள் கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்துரும். ஸோ இன்றைக்கு நம்முடைய சேனல்ல 4 மாநிலங்கள் சார்ந்த பலவிதமான கருத்து கணிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல நாம மேற்கு வங்காளம் சார்ந்த 6 கருத்து கணிப்பு முடிவுகள் ரொம்ப ரீசெண்டா வந்தது. 6 கருத்து கணிப்பு முடிவுகளை ஒரே வீடியோல பேச போறோம். மேற்கு வங்காளத்துல 294 தொகுதி 148 பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். முதலாவது வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு லோக்கல் மீடியா பிரியோ பந்து அவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் 119 இடங்களையும், பிஜேபி 157 இடங்களையும், காங்கிரஸ் 11 இடத்திலையும், இடதுசாரிகள் 6 இடத்திலையும், மற்றவர்கள் ஒரு இடத்திலையும் ஆட்சி பிடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிஜேபிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரியோ பந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது மேட்ரிஸ் அவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் 140 இருந்து 160 இடங்களையும், பிஜேபி 130 இருந்து 150 இடங்களையும் பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே கடுமையான சண்டை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு களம் இருக்குது. யாரு வேணாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிஸ் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது அவருடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது பிஜேபி 154, திரிணாமுல் காங்கிரஸ் 130, மற்றவர்கள் 10 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அடுத்தது ஓட் வைப் இவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் 159 இருந்து 169, பிஜேபி 120 இருந்து 130, மற்றவர்கள் 3 இருந்து 7ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது சாவியா சாட்சி பிஜேபி 135 இருந்து 155, திரிணாமுல் காங்கிரஸ் 132 இருந்து 152, மற்றவர்கள் 2 இருந்து 8 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது வி பிரிசைட் இவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் 206 இருந்து 218, பிஜேபி 75 இருந்து 85, காங்கிரஸ் இடதுசாரிகள் 2 இருந்து 5, மற்றவர்கள் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்தமா 6 கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்த்தோம். பிரியோ பந்து பிஜேபிக்கான வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் மேட்ரிஸ் 2 பேருமே ஒரு கடுமையான சண்டை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சாவியா சாட்சியும் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஓட் வைப் வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கான வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து பிஜேபிக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படியா வந்துட்டு 6 கருத்து கணிப்பு முடிவுகளும் சொல்றாங்க. கடுமையான சண்டை இருக்குது வெஸ்ட் பெங்கால் அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. சிலர் திரிணாமுல் காங்கிரஸ்க்கான வாய்ப்புன்னு சொல்றாங்க, சிலர் பிஜேபிக்கான வாய்ப்புன்னு சொல்றாங்க. ஆனாலும் ஒரு கடுமையான சண்டை இருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஸோ இதுதான் மேற்கு வங்காளம் சார்ந்த கடைசி நேர கருத்து கணிப்பு முடிவுகள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.